தேவனுடைய வார்த்தைக்காக நம்ம கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். தேவனே, ஒரு விஷயம் மனம் இறங்குங்கப்பா. தேவன் ஆண்டவரே அப்பா, எங்களோடு பேசுங்கப்பா. என்னை மறைத்து வெளிப்படுங்கப்பா. தேவ ஆவியானவர், நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுக்கு நாங்கள் கீழ்ப்படிய, எங்களை அர்ப்பணிக்க உங்களுடைய கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் எங்களை முழுவதுமாக சரண்டர் பண்ணுகிறோம் ஆண்டவர், சரண்டர் பண்ணுகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் எப்படி எங்களை உருவாக்க சித்தம் வைத்திருக்கீங்களோ அப்படி உருவாக்குங்கப்பா. ஆமாம் ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யூடியூப் வழியாக, ஃபேஸ்புக் வழியாக பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக. அப்படியே சேவர கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவை நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பாக இது குறித்து தலைப்பு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசம். அப்போ நமக்கு என்ன பெயர் வச்சுருக்காங்க? விசுவாசி. நமக்கு விசுவாசி. நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாங்க? இவங்க விசுவாசி அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம விசுவாசியாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? விசுவாசியாக இருக்க முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? நம்ம விசுவாசியாக இருக்க முடியாது. நம்ம சர்ச்சுக்கு போகலாம், ஆராதனையில் பங்கு பெறலாம், செய்தி கேட்கலாம், ஜெபிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் நமக்குள்ள விசுவாசம் இல்லைன்னு வச்சுக்கோ, நம்ம விசுவாசியாக இருக்க முடியாது. அப்போ நம்ம தேவ பிள்ளைகளாகிய நம்ம ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ளணும், ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நமக்கு முதலாவது என்ன வேணும்? விசுவாசம் வேணும். விசுவாசம் இருந்தால் மாத்திரம்தான் நம்ம தேவ சமூகத்தில் தேவனோடு கிட்டி சேர முடியும். இல்லைன்னு வச்சுங்களேன், நமக்கு ஒரு பாடுகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது என்ன பண்ணிடுவோம்? நம்ம தேவனை விட்டு விலகிடுவோம். இன்றைக்கி அநேகர் அப்படி தான் தேவன்கிட்ட வராங்க, தேவனை தேடி வராங்க, சுகத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக, சமாதானத்துக்காக, பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக வராங்க. ஆனால் அவர்கள் பெற்றுக்கொண்டுட்டு என்ன பண்ணிடுறாங்க? ஒரு பாடுகள் வரும் பொழுது விசுவாசத்தில் நிலைச்சி நிற்காதபடிக்கு வழி விலகி போயிடுறாங்க, தேவனை விட்டு பின்மாற்றத்துக்கு போயிடுறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. மார்க்கு 2ஆம் அதிகாரத்தில் தேவன் எப்படியேப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். 2ஆம் அதிகாரம் பாருங்க. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு. அப்போ பாருங்க, அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு. அப்போ பாருங்க, நமக்கு விசுவாசம் வரணும் அப்படின்னா விசுவாசமான வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும்? கேள்விப்படணும், பேசணும். தேவனை குறித்து நம்ம அதிகமாக பேசணும். வீட்டில் இருக்கும்போது, உட்காரும் போது, நடக்கும் போதும் நம்ம என்ன பண்ணணும்? தேவனை குறித்து அதிகமாக பேசிக்கொண்டு இருக்கணும். பிள்ளைகளோடு, கணவரோடு, மனைவியோடு என்ன பண்ணணும்? பேசிக்கொண்டு இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறதில்ல, அதை செய்யறதில்ல. 2ஆம் வசனம் பாருங்க. உடனே வாசலுக்கு முன்னும் நிற்கிற இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்போ பாருங்க, இயேசுவுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ, எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ, அப்போல்லாம் என்ன பண்ணுறாரு? மக்களுக்காக சுவிசேஷம் அறிவிக்கிறதை வழக்கமாக கொண்டிருந்தார். பகலெல்லாம் ஊழியம் செய்தார், இரவெல்லாம் ஜெபித்தார்.
அப்போ தேவ பிள்ளைகளாகி நம்ம என்ன பண்ணணும்? இயேசுவை போல வாழ நம்ம என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ளணும். பகலெல்லாம் ஊழியம் செஞ்சார், இரவெல்லாம் ஜெபித்தார். அப்போ ஒரு நாளைக்கு அவர் எவ்வளோ நேரம் தூங்கினாரு அப்படின்னு தெரியல. ஆண்டவரே, தேவனே, பிதாவே, இன்னைக்கு நான் எங்கே போகிறது, யாரை பார்க்கறது, என்ன அற்புதம் செய்யறது அப்படின்னு சொல்லி பிதாட்ட கேட்டு 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 என்ன பண்ணார்? இவர் செய்ததுனால தான் எங்கே போனாலும் அற்புதம், எங்கே போனாலும் அதிசயம், எங்கே போனாலும் விடுதலை. இயேசுவை மாறி நம்ம என்ன பண்ணணும்? பிதா அவர் எப்படி பிதாவிட்ட ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டு கேட்டு செய்தாரோ அதே போல் நம்ம என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துட்ட நம்ம என்ன பண்ணணும்? கேட்கணும். அதுக்கு தான் அவர் முன் உதாரணமாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அவர் ஏதோ பேருக்காக வந்துட்டு போன தெய்வம் அல்ல. அவர் மனிதனாய் பிறந்து 33 ஆண்டுகள் உண்மையாய் வாழ்ந்து 3 வருஷம் தான் ஊழியம் செய்தார். அந்த 3 வருஷமும் உண்மையும் உத்தவமாய் ஊழியத்தை செய்துவிட்டு, தேவனுடைய சித்தத்தை செய்துவிட்டு, ஒரு கரை இல்லாதபடிக்கு, ஒரு பழு இல்லாதபடிக்கு, யாரும் ஒருவரும் குற்றம் சாட்டாதபடிக்கு அவர் வாழ்ந்து விட்டு பிதாவின் இடத்துல போயிருக்கிறார். மீண்டும் வருவார். வந்தவுடனே நம்மளை அழைத்து கொண்டு செல்வதற்கு ரகசிய வருகையிலே அவர் வருவார். அப்போ பாருங்க, இங்கே தான் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வியாதிப்பட்டிருக்கான். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா, அந்த திமிர்வாதக்காரனுக்கு விசுவாசம் இருந்துச்சோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனால் இந்த 4 பேர்த்துக்கு என்ன இருந்துச்சு? விசுவாசம் இருந்துச்சு. அப்போ பாருங்க, நம்ம வீட்டில் ஒருத்தவங்க வியாதியோடு இருக்கிறாங்க, பலவீனத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு விசுவாசம் இருக்கோ இல்லையோ, நமக்கு விசுவாசம் இருந்துச்சு அப்படின்னா அந்த விசுவாசத்தை கொண்டு தேவன் அற்புதம் செய்ய முடியும். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அதுக்கு தான் விசுவாசம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஜன கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. தன்னுடைய உயிரை பணைய வைத்து கூரையில் 4 பேர் ஏறினா என்ன ஆகும்? ஒடிஞ்சு கீழே விழுந்துடும். வீட்டு அந்த ரூமுக்குள்ளே இயேசு உட்கார்ந்து இருக்கிறாரு, ஜனங்கள் ஃபுல்லாக இருக்கிறாங்க. திமிர்வாதக்காரனை கட்டிலில் வச்சு தூக்கிட்டு வராங்க. ஆனால் தூக்கிட்டு வந்தால் என்ன இல்லை, இடம் இல்லை. ஏன்னா இயேசுவை பார்க்க காத்திருக்கிறாங்க. அப்போ தேவ பிள்ளைகளாகி நம்மள என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் இயேசுனுடைய சமூகத்தில் போய் காத்திருக்கணும். தேவன்கிட்ட பேசுவதற்கு நம்ம ஆவலாக இருக்கணும். தேவனோடு உறவாடுவதற்கு நம்ம ஆவலாக இருக்கணும். இந்த 4 பேர்த்துக்கு எப்படியாவது இயேசுட்ட இந்த திமிர்வாதக்காரனை கொண்டுட்டு போயிட்டா அவனுக்கு சுகம் கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு விசுவாசம். அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம குடும்பத்தில் யாருக்கு வியாதி வந்தாலும், யாருக்கு பலவீனம் வந்தாலும் சுகமாயிரும். அப்படி தான் பாருங்கள், இங்கே மேற்கூரையை பிரித்து கொண்டு 4 பேர் ஏறி என்ன பண்ணுறாங்க? ஏறிட்டாங்க. மேலே ஏறுறது எவ்வளோ சிரமம். தன்னுடைய உயிரை பணைய வைத்து மேலே ஏறுறாங்க. ஏறி அவனை பாருங்க, 4 மூலையில் 4 கவுரை கட்டி அப்படியே உள்ளுக்கு இறக்குறாங்க. கட்டிலோடு என்ன பண்ணுறாங்க? இறக்குறாங்க. இதை பார்த்த உடனே இயேசுவுக்கு பயங்கர சந்தோஷம், பயங்கர அதிர்ச்சி. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு
பார்க்குறாரு, என்னடா அது, இப்படியேப்பட்ட விசுவாசமா, இப்படியேப்பட்ட ஒரு நம்பிக்கையா என் மேல அப்படின்னு சொல்லி அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். திமிர்வாதக்காரன் அவனை பார்த்து என்ன சொல்லணும், நீ சுகத்தோடு விடுதலையாகி போ அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. என்ன சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்ப நமக்குள்ள நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், வியாதி வரும்போது, பலவீனம் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, இதனால வந்துருச்சு அதனால வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம எங்கே தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் என்ன பண்ணணும், ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே இந்த பாவத்தை நான் செஞ்சிட்டேன், என்னைய ஒரு விஷயம் என்ன பண்ணுங்க, தயவாய் ஒரு விஷயம் மன்னிங்க. அப்படிதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்போ அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்ட உடனே அவனுக்கு வியாதி குணமாயிடுச்சு. திமிர்வாதக்காரன் சுகமடைஞ்சிட்டான். ஒன்றும் பண்ணல, கையை வைக்கல, ஒன்றுமே பண்ணல. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம எழுந்திரிச்ச உடனே யோசித்து பார்க்கணும், நேற்று இரவு நம்ம என்ன பாவம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி முதல் நாள் இரவே என்ன பண்ணணும், நம்ம யோசித்து அந்த காரியங்களை எல்லாம் அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு தேவனிடத்தில் நம்ம கேட்கும் பொழுது தேவன் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மளுடைய வியாதியை குணமாக்குற தேவனாய் இருக்கிறார். அப்ப இந்த காரியங்கள் நடப்பதற்கு நமக்கு என்ன வேணும், விசுவாசம் வேணும். விசுவாசம் இருந்தால் மாத்திரம்தான் அற்புதங்கள் நடக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில். அப்படிதான் பாருங்க, எங்களுடைய வாழ்க்கையில் 7 வருடங்கள் குழந்தை பாக்கியம் இல்லை. நாங்கள் தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டு இருந்தோம். எல்லாரும் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, நீங்கள் ஏன் இப்படியே இருக்கிறீங்க, நீங்கள் போய் ஆஸ்பத்திரியில் பாருங்கள் அப்படின்னாங்க. அப்போ தான் நாங்கள் சொன்னோம், நாங்கள் இயேசுவை நம்பியிருக்கோம், விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம். அவர் எங்களுக்கு அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார், விடுதலை கொடுப்பார், கற்பத்தி கனியை கொடுத்து ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஆனால் யாரும் விடுற மாதிரி இல்லை. எல்லாரும் என்ன பண்ணாங்க, வரவங்கெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணக்கூடாது, விசுவாசம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் போய் செக் பண்ணுங்கள், டாக்டரை போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னது நிமித்தம் நாங்கள் என்ன பண்ணோம், ஆஸ்பத்திரிக்கு போனோம். ஃபஸ்ட்டு என்னுடைய மனைவிக்கு போய் என்ன பண்ணோம், செக் பண்ணோம். செக் பண்ணால் ஒரு கம்ப்ளைண்ட்டு கூட இல்லை, எல்லா டெஸ்ட்டும் நார்மல் நார்மல் நார்மல். அப்போ உடனே அடுத்தது எனக்கு செக் பண்ணுறாங்க. எனக்கு செக் பண்ணும் போது தான் தெரியுது என்ன பிரச்சனை. டாக்டர் கிட்னியை செக் பண்ணுறாரு. செக் பண்ணிவிட்டு டாக்டர் கேட்ட வார்த்தை என்ன, இதுக்கு முன்னாடி நீ எங்கேயாவது ஆப்ரேஷன் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டார். இல்லை சார் அப்படின்னு. ஏன் சார் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொன்னார், எப்பா ஒரு கிட்னியை காணாம்பா அப்படின்னு. என்னமோ ஒரு சட்னியை காணான்னு சொன்ன மாதிரி கிட்னியை காணாம்பா அப்படின்னு. அப்போ நான், என்ன சார் கிட்னியை காணாங்கிறீங்க அப்படின்னு. அதான்ப்பா தொலைவிட்டு இருக்கேன் அப்படின்னு. கடைசியில் பார்த்தா ஒரு கிட்னியே இல்லை. பிறவியிலேயே என்ன இல்லை, எனக்கு லெஃப்ட் கிட்னி இல்லை. லெஃப்ட் கிட்னியும் இந்த சரீரத்தில் இருக்கிற அந்த லெஃப்ட் கிட்னிக்கு சம்பந்தமான உறுப்புகளும் இல்லை. அதற்கு பதிலாக ரைட் கிட்னி நல்லா 2 கிட்னிக்கு உண்டான அந்த பெலனோடு இருக்குது. அப்போ டாக்டர் சொன்ன வார்த்தை என்ன, உங்களுக்கு குழந்தை பிறக்காது, டெஸ்ட் பேபி ட்ரை பண்ண முடியாது.
உங்களால் குழந்தைய பெற்றெடுக்க முடியாது. அந்த வாய்ப்பை தகுதியை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் இழந்துட்டீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் போய் ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நான் உடனே கேட்டேன் டாக்டர்கிட்ட, டாக்டர் எங்களுக்கு திருமணமாகி 3வது மாதத்தில் எங்கள் மனைவி கன்சீவாக இருந்தாங்க. 30 நாள் பக்கம், 45 நாள் பக்கம் கன்சீவாக இருந்தாங்க. இது எப்படி டாக்டர் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னார், ஆச்சரியமாக சொன்னார், எப்படியா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்கே பாரு சார், ரிப்போர்ட்டு வச்சுருக்கேன் நான் கையில் அப்படின்னு சொல்லும் போது, இது நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனால் எப்படி நடந்துச்சு? அப்போ தான் சொன்னார், நாங்கள் டாக்டருப்பா, எங்களுக்கு மேலே ஒரு கடவுள் இருக்கார். ஒருவேளை நீங்கள் கொடுக்குற அந்த இயேசு உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாதானே தவிர வேறு யாராலையும் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார், டாக்டர் சொன்னார். உடனே நாங்கள் வந்துட்டு விசுவாசத்தில் அப்படியே நாங்கள் நின்னோம். ஒரு காலகட்டம் வந்த உடனே விசுவாசம் தளர்ந்துருச்சு. இருந்தாலும் இயேசு எங்களுக்கு குழந்தையை கொடுப்பாருன்னு சொல்லி நாங்கள் விசுவாசத்தோடு காத்திருந்தோம். ஏற்ற நேரம் வந்துச்சு. ஆண்டவர் அழகான ஒரு கற்பத்தி கனியை தேவன் கொடுத்தார். சற்றும் எதிர்பாராத வேளையில் ஒரு கற்பத்தி கனியை கொடுத்தார். நாங்கள் நினச்சோம், ஒன்று கிடைக்கிறதே பெரிய விஷயம், போதும், தேவன் கொடுத்ததுக்கு நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபித்து கொண்டு இருந்தோம். சற்றும் எதிர்பாராத வேளையில் 1.5 வருடம் கழித்து மீண்டும் ஒரு மகனை கொடுத்தார். 2 ஆண் குழந்தையை தேவன் கொடுத்து இன்றைக்கு தேவ சமூகத்தில் வொர்ஷிப் பண்ணுகிற பிள்ளைகளாக தேவன் நிறுத்தி இருக்கிறார். அப்போ யார் என்ன சொன்னாலும் நம்மளுடைய விசுவாசத்தை தேவன் உற்று கவனிக்கிற தேவனாக இருக்கிறார். யார் என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மளுடைய விசுவாசத்தை விட்டு வழி விலகி போயிடக்கூடாது. இன்றைக்கு எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தோடு 2 கற்பத்தி கனி இருக்குது அப்படின்னா அது தேவன் கொடுத்தது. டாக்டரோ மருந்து மாத்திரையோ எதுவும் அல்ல. எங்களுடைய விசுவாசத்தை தேவன் கனம் பண்ணி 2 அழகான ஆண் குழந்தையை தேவன் கொடுத்திருக்கிறார். தேவனுக்கென்று வளர்க்கும்படியாக. 6ஆம் வசனம் பாருங்க, அங்கே உட்கார்ந்திருந்த வேத பாரகரில் சிலர், இவன் இப்படி தேவ தூஷணம் சொல்லுகிறது என்ன, தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்து கொண்டிருந்தார்கள். எல்லாரும் நினைக்கிறாங்க, பாவங்களை மன்னிப்பதற்கு இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு, எப்படி சுகம் கிடைச்சிச்சு? அப்போ நம்ம பாவ மன்னிப்பு கேட்டால் மாத்திரம்னா தேவன்கிட்ட சுகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், ஆசீர்வாதங்களே பெற்றுக்கொள்ள முடியும். இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம், இந்த ஆலயம் நடந்து கொண்டு இருக்குது அப்படின்னா அது தேவனுடைய சுத்த கிருபை மாத்திரமே, தேவனுடைய கிருபை மாத்திரமே. தேவன் இல்லைன்னா இந்த இடத்துல நிற்க தகுதி கிடையாது. அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து. இப்போ பாருங்க, நமக்கு ஆவியில் அறிகிற அறிவு நமக்கு தேவ பிள்ளைகளுக்கு வேணும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேணும். ஆவியில் அறிகிற அறிவு. இப்போ நம்மளை தேடி ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்க என்ன பிரச்சனையோடு வராங்க அப்படிங்கிறத நம்ம ஆவியில் அறிந்து என்ன பண்ணணும், நம்ம ஜெபிக்கிற வேளையில் அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வார்கள், விடுதலையை பெற்றுக்கொள்வார்கள், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வார்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். அந்த ஆவியில் அறிகிற அறிவு நமக்கு வேணும். ஆண்டவர்கிட்ட இந்த நாளில் நம்ம கேட்கணும்,
ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னிங்கப்பா, என்னுடைய அக்கிரமங்களை மன்னிங்கப்பா, மீறுதல்களை மன்னிங்கப்பா, உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்டேன், உம்மை தேடாமல் போயிட்டேன், உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்காமல் போயிட்டேன், உங்களுடைய சத்தத்தை கேட்காம போயிட்டேன், உமக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா, ஒரு விஷயம் மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குற வேளையில் தேவன் ஆவியில் அறிகிற பகுத்தறிகிற அந்த அறிவை தேவன் நமக்கு கொடுப்பார். அப்போ அந்த ஆவியில் பகுத்தறிகிற அறிவு இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியும். நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? இது எப்படி நடக்குமா? இது எப்படி நடந்துச்சு? எப்படி இந்த திமிர்வாதக்காரன் சுகமடைஞ்சான்? எப்படி பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னார்? அப்படின்னு சொல்லி சிந்திச்சு கொண்டு இருந்தாருங்களாம். அப்படிதான் நம்மளும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இன்னைக்கு சிந்திச்சு கொண்டு இருக்கிறோம். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி நடக்குது? கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளே, நீங்கள் ஒரு பாரத்தோடு பலவீனத்தோடு ஒரு சூழ்நிலையில், கடினமான சூழ்நிலையில் கடந்து வந்து கொண்டு இருக்கலாம், சிந்திச்சு கொண்டு இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளோ வேதனை, இவ்வளோ பாடுகள், இவ்வளோ துக்கங்கள், இவ்வளோ துயரங்கள்? எதை குறித்து கவலைப்படாதீங்க. இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். அவரை நோக்கி பாவ மன்னிப்பு கேட்குற வேளையில் தேவன் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் மாத்திரம்தான் நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்க முடியும். எந்த மனிதனிட்டையும் போய் பாவ மன்னிப்பு கேட்க முடியாது. டாக்டரோ வக்கீல்களோ யாரும் என்ன பண்ண முடியாது, பாவ மன்னிப்பை கொடுக்க முடியாது. தேவன் ஒருவர் மாத்திரமே பாவ மன்னிப்பை கொடுக்க முடியும். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடம் என்று சொல்வதோ எது எளிது? அவர் கேட்குறாரு, நீ படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்வது எளிதா, பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்வது எளிதா? பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்வது தான் எளிது. ஏன்னா பாவங்கள் மன்னிக்கப்பட்டாதான் அவன் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். பாவத்தோடு பழைய பாவத்தோடு வேதனையோடு அசுத்தத்தோடு அப்படியே இருந்துட்டே இருந்தானா சொல்றாரு, பாவங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரம்தான் அதிகாரம் இருக்கிறது. அவர்கிட்ட மாத்திரம்தான் பாவ மன்னிப்பு இருக்கிறது. வேற யாரிடத்துலையும் என்ன இல்லை, பாவ மன்னிப்பு கிடையாது. இயேசு ஒருவரிடத்துல மாத்திரம்தான் பாவ மன்னிப்பு இருக்கிறது. உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் முன்பாக போனான். அப்போ பாருங்க, உனக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனேயே படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன சூழ்நிலையில் கடந்து வந்து கொண்டு இருந்தாலும் சரி, வியாதியிலையோ வறுமையிலையோ தரித்திரத்திலையோ கடன் பிரச்சனையிலையோ வியாதியிலையோ மரண பிடியிலையோ எதில் இருந்தாலும் சரி, தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது உங்கள் வியாதி நீங்கும். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். எப்படியா? நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அப்ப தேவன் நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறாரு அப்படின்னா நம்ம யாரை மகிமைப்படுத்தணும்? தேவனை மகிமைப்படுத்தணும். எந்த மனுஷனையும் மகிமைப்படுத்திடக்கூடாது. சுகத்துக்காக பிரயாசப்பட்டவனை மகிமைப்படுத்திடக்கூடாது. தேவன் ஒருவர் மாத்திரமே மகிமைக்கு பாத்திரர். அவரை நம்ம மகிமைப்படுத்துகிற வேலையில் தேவன் நம்மளுடைய விசுவாசத்தை கண்டு ஒவ்வொரு நாளும் நம்மளை உற்று கவனித்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாள் பார்த்து கொண்டு இருக்கிறார். என் மகன் என்ன பண்ணுறான், என் மகள் என்ன பண்ணுறா. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், இங்கே யாரும் பக்கத்தில் இல்லை, ஏசு இல்லை, இந்த இடத்துல அவர் இல்லை, அதனால் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படி அல்ல. தேவன்
சகல உலகத்தையும் சர்வலோகத்தையும் ஆட்சி செய்கிற தேவன், ஆளுகை செய்கிற தேவன். அவர் உற்று பார்த்து கொண்டு இருக்கிறார், கவனித்து கொண்டு இருக்கிறார். அப்படியாக கண்களை மூடி நம்ம செவிப்போம். தேவனே, நாங்கள் விசுவாசம் என்கிற தலைப்பில் நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. ஆமாப்பா, விசுவாசம் ஆண்டவரே. விசுவாசம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது. ஆவியில அறிந்து கொள்ள முடியாது தேவனை. முதலாவது தேவனை நம்பணும். அவர்தான் தெய்வம், அவர்தான் நியாயம் தீர்க்க போகிறவர், அவர்தான் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவர், அவர் ஒருவர் மாத்திரமே அப்படி சொல்லி நம்ம அறியணும். அந்த அறிகிற அறிவு இருந்தாதான், ஆவியில பகுத்தறிகிற அறிவை தேவன் நமக்கு கொடுப்பார்.